வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது கோயமுத்தூர் மற்றும் விருதுநகர் இந்த இரண்டு பகுதிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கிறது. போக்குவரத்தில் நிறைய பேருந்துகள் மூலமாக எல்லோரும் கோயமுத்தூருக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இதற்காக. ஆனால் விருதுநகர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் விருதுநகர்லேருந்து கிடையாது. ஆனால் விருதுநகர் வழியாக இருக்கிறது. அதுவுமே காலையில் 11 மணிக்கு நாகர்கோவிலிருந்து வர ட்ரெயின் தான் இருக்கிறது. அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு பயணிகள் ரயில் இல்லை. காலை நேரத்தில் ஒரு ட்ரெயின் விருதுநகரில் இருந்து புறப்படணும். அப்படி புறப்படக்கூடிய ரயில் மதுரை, திண்டுக்கல், திண்டுக்கல்ல இருந்து நிச்சயமாக இந்த ரயிலானது உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக பழனி வந்து போகணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன் இந்த கோரிக்கை இருக்குது அப்படின்னா, இப்போது விருதுநகர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரே ட்ரெயின் காலையில் ஒன்று, நைட் ஒன்று இருக்குது. நாகர்கோவிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் வைங்க. இதில் காலையில் வர்ற அந்த முன்பதிவு இல்லாத ரயில் திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்ல இருந்து கரூர், ஈரோடு, திருப்பூர் வழியாக சுற்றி திரும்ப கோயம்புத்தூருக்கு 7 மணி ஆகிடுது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆகிறது. இந்த நேரத்தை குறைப்பதற்காக இந்த உடுமலைப்பேட்டை, பழனி, பொள்ளாச்சி வழியாக இந்த ட்ரெயின் இயங்குச்சு அப்படின்னா உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி காலையில் கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது மீண்டும் மாலை புறப்பட்டு விருதுநகர் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரயில்வேவுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய கோரிக்கை. விருதுநகர் மிகப்பெரிய ஜங்ஷனாக இருந்தாலும் விருதுநகர்லேருந்து பயணிகள் ரயில் கிளம்புனாலும் காரைக்குடி வரைக்கும் ஒரு பயணிகள் ரயில் போகுது. அது அங்கேருந்து திருச்சி வரைக்கும் போனாலும் கூட விருதுநகரில் இருந்து டைரெக்டாக லாங்குக்கு போகக்கூடிய ட்ரெயின் இது வரைக்கும் இல்லாதது அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்துது. அந்த வருத்தத்தை போக்குவதற்காக விருதுநகரிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு இன்டர்சிட்டி வகையிலான ரயில் தேவைப்படுகிறது. ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். அது நடக்கணும்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.